ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இயர்ஃபோன் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஒயர்டு இயர்ஃபோனு. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். என்கிட்ட உள்ள பழையது வந்துட்டு யூஸ் பண்ண முடியல. அதனால் இதை வந்து நான் ஜியோ மார்ட்டில் வந்து ரிலையன்ஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது நேற்று ஈவினிங் தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு பேப்பரில் தனியாக வந்து பிரிண்ட் பண்ணி இருந்துச்சு. பாக்ஸோட பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக சின்னதாக ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம அந்த ஏர்பட்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, இதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு ட்ராக் இது மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளார வந்து நம்மளுடைய ஹெட்ஃபோனும் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெட்டு மாதிரி இருந்துச்சு அந்த துணி. அதில் வந்து ஒரு பவுச் மாதிரி சுருக்கு பை மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இந்த பவுச் தான் வந்து அதில் இருந்துச்சு. இது ரெண்டும் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டான ட்ராக்கில் வந்து மேலே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் பார்க்கல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம நார்மலாக எல்லா ஹெட்ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி அந்த ஒயரை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹவாக் இன்ஸ்பயர்டு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே தான் வந்துச்சு. எப்படி வந்து பிக்சரில் காமிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் ரிசீவ் ஆகிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஏர்பட்ஸை விட ரொம்ப ரொம்ப குட்டியாகவே இருந்துச்சு. காதுக்குள்ளே வந்து நல்லா செட் ஆகிடும் அது போல் இருந்துச்சு. அந்த பின்னு பார்க்கும்போது எனக்கு என் ஃபோனுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு டவுட் வேறு வந்துருச்சு. அது இல்லாமல் ஃபோனில் வச்சு பார்த்த உடனே பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் நம்ம ஹெட்ஃபோன் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி ஃபிட் ஆகாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இது ஒர்க் ஆகுமா ஆகாதா, நம்ம ரிட்டன் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடையே தான் நான் வந்துட்டு அதை வந்து இன்சர்ட் பண்ணேன். நல்ல வேலை இன்சர்ட் பண்ணோடனே எங்கள் மேலே வந்து எனக்கு வந்து சிம்பிள் காமிச்சிருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் ஃபிட் ஆகிடுச்சு. கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் வந்து வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 1 இயர் மேனுஃபேக்சரர் வாரண்ட்டி. இந்த கார்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மேலே QR கோடு இருக்கு இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அது டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மேனுவல் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக தரோட்டாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஒன் சைடு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்துட்டு பிக்சர் வந்து கொடுத்துருந்தாங்க, போட்டோட எல்லாதுமே. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 அந்த ஏர்பட்ஸுக்கு போடுற அந்த ரப்பர் இருக்கும் இல்லையா, அது வந்து 2 செட்டு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க, யூஸ் ஆகும் பின்னாடி. இப்போ டோட்டலாக என்னென்ன வந்துருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய மேனுவல், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெட்ஃபோனு, அதுக்கப்புறமேட்டு அந்த எக்ஸ்ட்ரா 2 ரப்பர் ஏர்பட்ஸுக்கு போடுற அந்த 2 ரப்பர், அப்புறம் நம்ம ஹெட்ஃபோனோட வாரண்ட்டி கார்டு, அப்புறம் வந்து கூடவே வந்து போட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜியோ மார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு December 1 ரிசீவ் ஆக வேண்டியது. ஆனால் நேற்று தான் நைட்டு தான் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. மழை அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டெலிவரி லேட் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னுமே ட்ராப் ஆகிருக்கு. நான் வந்து 330க்கு வாங்கினேன். இப்போ வந்து 299K வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இதை நான் நைட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 2 to 3 hours வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப நம்ம மற்ற ஹெட்ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாவே கிளியராகவே கேட்குது. ரொம்ப நல்லாயிருக்கு இதோட குவாலிட்டி. பட் எவ்வளோ நாளைக்கு இது வந்து யூஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி வந்து யூஸ் பண்ண அப்படியே இருக்குமா அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியலை. நான் இன்னும் கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமேட்டு ஷார்ட்ஸில் வந்து இதோட எப்படி இருக்குது இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ரிவ்யூ நான் வந்து போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து ஜியோ மார்ட்டில் இப்போதைக்கு 70% ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கினதை விட கம்மியான ப்ரைஸ்க்கே வந்து இப்போ கிடைக்குது. அவங்க காமிச்சிருக்கிற மாதிரியே தான் ஃபுல்லாக ப்ராடக்ட் எல்லாமே அதே மாதிரியே தான் இருக்குது. எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்மளோட எல்லா ஃபோன்ஸ்க்குமே ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜியோ மார்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். And then take care and thank you guys.